சவுதியில ஜனாசா கமிட்டி ஒன்று தெரியும். அந்த அங்க ஒரு உடம்ப வீட்டுல கஃன் செய்ய மாட்டான், எல்லாத்துக்கும் ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கு பொறுப்பான முஃப்தி, மினிஸ்ட்ரி, அதுல பொறுப்பான ஒரு ஆலிம், அவங்களோட பேச்சுகள் அவங்களோட அல் வசன்ற இதுல ஒளிபரப்பாகும். அப்ப அதுல வித்தியாசமான ஏதாவது நடந்தது, படிப்பினை கல்லா இப்படியும் காட்டலாம் இப்படியும் காட்டுகின்றான். பாடம் படித்துக் கொள்பவர்கள் படித்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கையை மாற்ற நினைப்பவர்கள் மாற்றிக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையும் தான். சொல்வது என் கடமை, வாழ்க்கையை மாற்றுவதும் மாற்றாமல் இருப்பதும் மாற்றுவர்களின் கையிலே இருப்பது. அருமையான சகோதரர்களே, அப்ப அந்த பெண்மணி ஜனாசா, பெண்களுடைய ஜனாசாவுக்கு அது சார்ந்த அனுபவம் உள்ள 30 வருடம் அனுபவம் உள்ள ஒரு தாய், அவங்களுடைய ரீதியில மார்க்க ரீதியில தெளிவாக படிச்சு சட்ட திட்டங்களை பயன்படுத்தி நாங்க இந்த மையத்து குளிப்பாட்டுறது, இந்த கஃன் செய்யறது, இந்த கபர் தோன்றதெல்லாம் கொஞ்சம் அப்படி பார்க்கிறேன். கண்ணியமான சகோதரர்களை, இது ஒன்றுமே தரம் கெட்ட செயல் அல்ல. அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் அருமை ரசூலுல்லாஹ்வுக்கு கபர் தோண்டினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் எப்படி தோண்டப்பட வேண்டும் என்றதுல சஹாபாக்களுக்கு ஒரு சிறிய சிக்கல் வந்துச்சு. ஒரு பக்கம் அபூ பின் ஜர்ராஹ் அவர்கள் அவங்க கபர் தோண்டுவாங்க, அவங்க அந்த மக்கத்து அமைப்புல அதாவது லாட்சி போன்ற அந்த அமைப்புல கபரை தோண்டுவாங்க. சகோதரர்களே, இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாட்டில் தோண்டப்படக்கூடிய முறையில அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன், அந்த சஹாபியோட பேர் சரியா ஞாபகம் இல்ல, அவங்க நேராக குழி தோண்டுவாங்க. இப்ப சொன்னாங்க எந்த முறையில நபிக்கு கபர் தோன்றது? அப்ப சொன்னாங்க நாளைக்கு வரும் நபர் முதலாவதாக கபர் தோண்டுவதற்கு வரும் நபரிடம் சொல்லுவோம், அவங்க எப்படி விரும்புறாங்களோ அதை அப்படி தோண்டட்டும். சுப்ஹானல்லாஹ். அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பக்கூடிய கபர் ஒரு லாட்சியுடைய அமைப்பு, அந்த மண் சரிவு கேட்சாற்போடு அங்க அந்த 2 விதத்திலும் இஸ்லாம் வழிகாட்டப்பட்டது. பாருங்க, இதுதான் நாங்க படிக்க வேண்டியது. குழப்பிக் கொள்வதல்ல, குழம்பிக் கொள்வதல்ல. சகோதரர்களே, அந்த மண்ணுக்கு அந்த கபர் பொருத்தம், அதுக்கு அழகிய வழிகாட்டல். இந்த மண்ணுக்கு இந்த கபர் பொருத்தம், இதுக்கு அழகிய வழிகாட்டல். இரண்டுமே இருக்கிறது. இப்படித்தான் ஒன்று என்பதாக அடித்து சொல்லவில்லை. சஹாபாக்கள் கூட விட்டு விட்டார்கள். கபரா அது எப்படி, இப்படியா அப்படியா என்பதை வருபவர் முடிவெடுக்கட்டும். சுப்ஹானல்லாஹ். வந்தது அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த குழி அமைப்பிலே, அந்த வித்தியாசமான அமைப்பிலே கல்களை இறுதியாக அடைத்து ஒரு லாட்சி போன்ற அமைப்பிலே கபர் தோண்டக்கூடிய சஹாபி வந்தாங்க. அவங்க லேசானவர் அல்ல. அபூ உபைதா பின் ஜர்ராஹ் கவர்னர், மினிஸ்டர். அப்ப அந்த சஹாபி வந்துதான் தோண்டினாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசையும் இருந்ததே, இப்படித்தான் கபராக வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படியே ஆசையிட்டான். கண்ணியமானவர்களே, என்ன சொல்ல வருகின்றேன்னு சொன்னா, அப்ப அந்த மினிஸ்ட்ரியில அவருக்கு பொறுப்பான முஃப்திக்கு ஒரு கோல் வருகிறது. ஒரு ஜனாசா, இளம்பெண்ணுடைய ஜனாசா கஃன் செய்யப்பட்டு வந்தது, செய்ய வேண்டி வந்தது. ஆனா கஃன் செஞ்சு கொள்ள இல்லாத நிலைமையில் இருக்கிறோம். என்ன பிரச்சனை? வளமையா செய்யற மாதிரி செய்யுங்க சொன்னா, இல்ல இந்த ஜனாசா வித்தியாசமாகிறது. என்ன பிரச்சனை சொன்னா, அந்த ஜனாசாவுடைய வலது கை இந்த சந்திலையும் இடது கை தலைக்கு மேலையும் ஒரு கால் தூக்கிப்பட்டுமே. வல்லாஹி அவர் சொல்றார், இது தெளிவா அல்லாஹ் மீது சத்தியமாக இதை சொல்றார். அருமையான சகோதரர்களே, அந்த பெண் முயற்சி செஞ்சா, அப்ப சொன்னா கொஞ்சம் முயற்சி செஞ்சு சுடுதண்ணிகள் தாவிச்சு அந்த கொஞ்சம் சொத்தாக்கி அந்த மூட்டுகளை இலகுவாக்கி ஜனாசாவை சரி செய்யுங்களே. அப்ப அவர் சொன்னதுக்கு சொன்னா முடியாது. ஹதீஸ் ஒன்று வந்தது, ஒரு மையத்துடைய ஒரு எலும்பை முறிப்பதே உயிருள்ள ஒரு எலும்பை முறிப்பது போன்று. ஒரு மனிதனுடைய எலும்பை முறிப்பது எப்படியோ இது போன்றுதான் ஒரு ஜனாசாவுடைய எலும்பை முறிப்பது. அப்ப முறிச்சு கஃன் செய்ய இயலாது. இவங்க சொல்றாங்க நான் முயற்சி செஞ்சேன், என்னால் முடியாது. அப்ப இவங்க சொல்றாங்க அவங்களோட தாய்க்கு என்ன நடந்தது கேளு. சுப்ஹானல்லாஹ். அந்த தாய் சொன்னதே, தாய்மார்களே, அன்பார்ந்த சகோதரிகளே, நாம் பிறந்திருக்கிறோம், இது நிச்சயமாகிவிட்டதே. நாம் இறக்க இருக்கிறோம். எப்படி பிறந்தோம் என்பது முக்கியமல்ல, எப்படி இறக்க போகிறோம், எமது கடைசி நேரம் எப்படியாக போகிறது, இதை ஒவ்வொருவரும் பயப்படுவோம்.
எம்மிடம் சொல்லி வருவதல்ல மௌத்து. எத்தனை ஜனாசாக்களை இரவு தூங்கியவர்களை பகலிலே தட்டி எழுப்பிய மனைவிமார்கள் உங்களிலே இருக்கலாம், கொண்டு வைத்திருக்கிறோம். சென்ற கிழமை கூட கொழும்பிலே யார் நினைத்திருந்தது அந்த கற்பிணி தாய் அல்லாஹ் அந்த பெண்ணுடைய கபரை பிரகாசமாக்கட்டும், பாதை மாறிக்கொண்டிருக்கும் பொழுது மாமியையும் சகோதர உறவுகளையும் பார்க்க அழகாக வந்து கொண்டிருந்த தாய்க்கு அல்லாஹ் அந்த பாதையில் முடிவை வைத்தானே, யார் நினைத்திருந்தது? யார் நினைத்திருந்தது? அருமையான சகோதரர்களே, அந்த பெண்ணிடம் விளக்கம் கேட்கப்பட்டா அவருக்கு கல்யாண நாட்கள் நெருங்கிட்டு அவ அந்த கல்யாண அரவணை இந்த ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு விருப்பமானது இசைகளும் பாடல்களும் தான். இசைகளும் பாடல்களும் தான். எந்த அளவுக்கு சொன்னா அதுல அந்த ஆளும் சொல்லி காட்டுறார், சகோதரர்களே அவ சின்ன பிள்ளைகள்கிட்ட சாக்லேட் டொஃபியை வாங்குறதுக்கு அனுப்புறது மாதிரி சொல்லுவான், நான் உனக்கு சாக்லேட் வாங்க சொல்லித்தாரேன், நீ போயிட்டு இந்த கடைசியா வந்த சீடி பாட்டை எடுத்துக்கொண்டு வான்னு சொல்லுவான். அல்லாஹ் படிப்பினையாக்கட்டும், இறுதி முடிவு அல்லாஹ் தௌபாவா இருந்தா அவருக்கு தௌபாவா கொடுக்கட்டும். ஆனால் படிப்பினைக்காக வேண்டி நாம் பாடம் பிடித்துக் கொள்வோம். அருமையான சகோதரர்களே, ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? கடைசிக்கு ஒரு நாள் பாட்டையும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், ஆடரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா அந்த பெண்ணுடைய உயிரை எடுத்து விட்டான். அந்த கை தூக்கின கை அப்படியே தான் இருந்தது, மடக்கிய கால் அப்படியே தான் இருந்தது, மடக்கிய கால் அப்படியேதான், தூக்கிய கால் அப்படியேதான். ஆடிய ஆட்டத்தோடு தமூத்தூன் கமா தஈஷூன் துஷ்ஷரூன கமா தமூத்தூன், எப்படி வாழ்க்கையோ அப்படி மரணம், எப்படி மரணமோ அப்படி எழுப்பாட்டப்படுவோம். இதை நாம் ஒவ்வொருத்தரும் மனதில் பதிக்க வேண்டும். சகோதரர்களே, அன்பார்ந்த பெற்றோர்களே, தாய்மார்களே, இது ஒரு படிப்பினையான